என்ன செய்து? அழாத அழாத அழாத, சரியாயிடும். சரி, என்ன வேணும் உனக்கு? உனக்கு என்ன வேணும்? இந்த டீ அண்ணன் பண்ணலாம், உனக்கு பிரெட் பண்ணி சாப்பிட்றியா? பையனுக்கு வந்து ஒரு விதை வந்து உள்ளுக்கு இருக்கு, ஒரு விதை வந்து வெளியே இருக்குன்னு சொல்லி எங்க ஊர் பால்வாடியில டாக்டர் வந்து சொன்னாங்க. சரி சரி, அதனால நான் என்ன செஞ்சேன், சார் போய் பார்த்துக்கலாம் பெரியாஸ்பத்திரில அப்படின்னு சொல்லி பெரியாஸ்பத்திரி நான் போனேன். அங்க போய் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அங்க போய் பார்த்தேன். பையனுக்கு ஸ்கேன் எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் ஸ்கேன் எல்லாம் பண்ணிட்டு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு விதை வந்து எங்க இருக்குன்னு தெரியல, ஆனா கண்டுபிடிக்க முடியல, எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா சொன்னாங்க அதுக்கு வந்து இப்ப என்ன சார் நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்டதுக்கு சைட்டா ஆபரேஷன் தான் நாங்க பண்ணுவோம், வேற எதுவுமே நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சரி, எனக்குள்ள ஒரு மனசுல பயம் வந்துருச்சு. நம்ம ஒரு பையன் தான் வச்சிருக்கோம், சரி எதுவா இருந்தாலும் சரி சபிலால் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து இந்த சாரை பார்த்தேன். இவங்க பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க, இதுல வந்து சரியாவே தெரியலம்மா, விதை எங்க பக்கம் இருக்குன்னே தெரியல. இங்க வந்து காமிச்சதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நல்லா பார்த்தாங்க. அம்மா கொஞ்சம் வந்து இந்த விதை வந்து கொஞ்சம் நசுங்கி இருக்குது, நீங்க வந்து சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். இது வந்து உள்ளுக்கே விதை இருந்தா நாளைக்கு வந்து இதெல்லாம் வந்து கேன்சர் ஏதாச்சும் ஒண்ணு வந்து வரும். சரிங்கடா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன். இதுக்கு எவ்வளவு சார் ஆகும் காசு அப்படின்னு சொல்லி கேட்டேன். 60,000 ஆகும்னு சொன்னாங்க அம்மா. சார் எங்களெல்லாம் 60,000 கொடுக்க முடியாது சார், நாங்க வந்து அன்னாடு காய்ச்சி பொம்மை வியாபாரத்தை தான் போவோம், நாங்க வியாபாரம் தான் செய்யறோம், எங்களால 60,000 கொடுக்க முடியாது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா ரொம்ப இதா இருக்குன்னு நான் பேசி பார்த்தேன் அவங்க கிட்ட. அவங்க எவ்வளவு பேசி பார்த்தேன், இல்லைங்கம்மா இது வந்து ஒரு உயிர் பிரச்சனை, எனக்கா கிடையாது, இது வந்து நீங்க 60,000 முழு அமௌண்ட் கட்டினாதான், கட்டி மறுநாள் தான் நான் ஆபரேஷனே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்துல எங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன செய்யுது, நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஆமா, உயிர் பிரச்சனை இல்ல, அப்புறம் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி நான் போயிட்டு அப்புறம் அங்க இங்க பார்த்தேன். போன மாசமே நான் வந்து இங்க வந்து பார்த்தேன். அப்பயே கிட்ட காசு இருந்தா பண்ணிருப்பேன். அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்களா? சரி பண்ணிட்டாங்க சார். எனக்கு அதான் பாஸ்டர் சொன்னாரு, இந்த மாதிரி பிரதர் அவங்களுக்கு இதா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னாரு. என்னடா அவர் அப்படி சொல்றாருங்க வந்து நான் அதுக்கப்புறம் தான் நீங்க எனக்கு ஃபோன் பேசுனீங்க. எனக்கு அதனாலதான் எனக்கு டக்குன்னு நான் வெளியில இருந்தேன், அதனால தான் என்னால வர முடியல. அதான் இன்னைக்கு வந்து நேரில் வந்து உங்களை பார்த்துட்டு போயிடலாம், என்ன இப்படி ஒரு இதா இருக்கு அப்படின்னு. நம்மள்ட்ட அவன் எவ்வளவு பழகிருக்கான், அதாவது நம்ம உதவி பண்ணாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சரி நேரில் வந்து பார்த்துட்டேன். உங்களோட குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியும், அதனாலதான் நான் நேரா வந்தேன். நன்றியெல்லாம் நம்மளுக்குள்ள வேணாம்க்கா, நல்லா இருந்தா போதும். நீங்க ஏன்னா உங்க குடும்ப சூழ்நிலை நீங்களும் அன்றாட காட்சி அன்னைக்கு கொலை பார்த்து அவங்க வீட்டுக்கு வேலை பார்த்தாதான் சாப்பாடுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அது செய்வோம் மெடிக்கலுக்கு, அது இல்லாமல் நீங்கள் ஏதோ மாத்திரை வாங்க இதெல்லாம் பணம் பேலன்ஸ் இருக்கு கட்டலை அப்படின்னீங்களா, சரி நேரில் வந்து கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். சரியா? சரி, இப்போ ஆப்ரேஷன் பண்ணி வச்சுட்டுமே நல்லபடி ஆயிடுவான். நீங்களும் மனசை தள்ள விடாம தைரியமா இருங்க. சாப்பாடு ஆக்கி சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிள்ளைங்க தான் இருக்காங்க, பொண்ணுங்க தான். சாப்பாடு கஷ்டமா இருக்குனாங்க, நான் பணம் தரேன், நீங்க பாவம் நீங்க வட்டியெல்லாம் வாங்காதீங்க, நீங்க இது போல இது ஹாஸ்பிட்டல் இதை பில்லு மெடிக்கல் பில்லை முதல்ல செட்டில் பண்ணுங்க. இந்த பணம் இருக்கு, சரியா? அந்த பணம் உங்களுக்கு தான். நீங்க கடன் யார்ட்டி வட்டிக்கு வாங்க வேணாம். ஏன்னா பழகிட்டோம், தாயா பிள்ளைய பழகிட்டோம், அவனுக்கு தெரியும் நான் என்ன நீங்க கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல, அதனாலதான் நேரில் வந்து சரி அவனுக்கு நம்ம செய்வோம் அப்படிங்கிறதுக்கு நான் செய்யறேன். சரியா? முதல் வேலையை இதை பாத்துருக்கேன். நன்றி சார். நன்றியெல்லாம் நம்மளுக்குள்ள வேணாங்க, நீங்க நல்லா இருந்தா போதும், அவனை நல்லா பாத்துக்கோங்க. சரியா? ஓ, 2 ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. சரி சரி, அண்ணன் வந்துட்டான்ல, சரியாக்கிடலாம். சரியா? இந்த அண்ணன் உனக்கு பிரெட்டு பன்னு, உனக்கு தான் பிரெட்டு பன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரியா? நீ சாப்பிட. அண்ணன் இருந்தாங்கக்கா, இதுல அவங்க தம்பிக்கு பிரெட் எல்லாமே இருக்கு, கொடுங்க அவனுக்கு. உடம்பு பார்த்துக்கோங்க, எதுவும் கவலைப்படாதீங்க. சரியா? இது வந்து ஒரு கெட்டது நல்லதா நினைச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை இன்னும் பிரச்சனை இருக்கு, அது தீர்த்து வைக்கதான் நீங்க தானே தீர்த்து வைக்க. கண்டிப்பா தான் முடியும். நான் பார்த்துக்கிறேன், நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. சரியா? எவ்வளவு உங்களை சால்வ் பண்ணி விட்டோமோ நான் சால்வ் பண்ணி விட்டாரு. சரியா? நீங்க எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது, நீங்க வந்து தைரியமா இருக்கணும், அவனை நல்லா பார்த்துக்கோங்க. சாப்பிடாம நீங்க இருக்கக்கூடாது, சாப்பிட்றதுக்கு நீங்க பணம் இல்லைன்னு சொல்லவும் தான் நான் உடனே நேரில் வந்து நான் சாப்பாடு கூட வழி இல்லாம ஹாஸ்பிட்டல் கடன் வாங்கிட்டு இப்படி கஷ்டப்படுறீங்களா. சரியா? தைரியமா இருங்க. போயிட்டு வரட்டுமா? ஓகே ஓகே. சரி, ஆட்டாதா அந்த